வணக்கம் நண்பர்களே. புதியதாக மாந்திரீகம் கத்துக்கிறவங்களுக்காக அந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது பேதனம், வித்வேஷனம். இந்த பேதனத்தையும், வித்வேஷனத்தையும் எதற்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னாக்கா, சில பேருக்கு சில தொடர்ச்சியான துன்பங்கள குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. வாழவே விட மாட்டாங்க. மறைமுகமா பில்லி, சூண்டிய ஏவல்கள் பண்ணி, அவர்கள தம்பனம் பண்ணி, எந்த விதமான செயலும் செய்ய விடாதபடிக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் அவங்க எந்த விதமான விருத்திக்கும் வராதபடிக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்களோட முயற்சிகள் எல்லாம் தோல்வியாகி போயிடும். அப்போ அவங்கள எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஏன்னா மறைமுகமான முறையில் மாந்திரீகத்தில் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நாமளும் அதே வழியில் போய் தான் அவங்கள முடக்க முடியும், அவங்களுக்கு பதிலடி கொடுக்க முடியும். அதனால தான் இந்த பேதனத்தையும் வித்வேஷனத்தையும் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பேதனம் இது சித்தர்கள் முறை இது. எந்த மூலிகையால் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஊமத்தை தாங்க. ஊமத்தையில் வெண் ஊமத்தை இருக்குது, கரு ஊமத்தை இருக்குது, பொன் ஊமத்தை இருக்குது. இதில் எந்த ஊமத்தையாக இருந்தாலும் இரட்டை ஊமத்தைங்காய், ஒரு காயில் 2 காய் அப்படியே ஒட்டி இருக்கும், அதுக்கு இப்போ தான் இரட்டை ஊமத்தங்காய்னு பேர். அதை 2ஆக பிளந்துங்க. அதில் எதிரியுடைய இடது காலடி மண்ணை எடுத்து ஒன்றில் வச்சுருங்க. வச்சுட்டு மீதி கொஞ்சம் மண் இருக்குல்ல, அதில் எதிரினுடைய பேரை எழுதி மற்றொரு இதை ஒரு காய் 2ஆக பிளந்துருக்குல்ல, மற்றொரு பிளவையில் வச்சுடுங்க. வச்சுட்டு மெல்லிய 2த்தையும் ஒன்றா சேர்த்து மெல்லிய நூலால் நல்லா கட்டிங்க. சேர்த்து கட்டிட்டு அதில் பேதன மந்திரத்தை உருவேற்றுங்க. பேதன மந்திரத்தை உருவேற்றிட்டு அவன் எந்த ஊரில் இருக்கிறானோ அந்த ஊரை அப்படியே சுற்றி வாங்க. கையில் மறைச்சி எடுத்துக்கிட்டு சுற்றி வாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு மயானத்துக்கு போயிடணும். மயானத்தில் போயிட்டு குருவான கருவை கூட்டி, இந்த குருவான கருங்கிறது வந்துட்டு சூட்சும சொல். இந்த குருவான கருங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, குருவான கரு என்றால் மஞ்சள் கருன்னு அர்த்தம். குரு என்பதே மஞ்சள் நிறமுடையவர், அந்த நிறத்தை குடிக்கும். அப்போ குருவான கரு என்பது மஞ்சள் கருவு, ஏதோ ஒரு முட்டையினோட மஞ்சள் கருவை கூட்டி அதை போயிட்டு புதைச்சிடுங்க. மயானத்தில் புதைச்சிடுங்க. புதைச்ச உடனேயே அவனுக்கு மயக்கம் உண்டாகும், அநேக கோஷ்டங்கள் உண்டாகும். அநேக கோஷ்டங்கள் எல்லாம் செய்யும். அவன் உடம்பு என்ன செய்யுதுன்னு அவனுக்கே தெரியாது. மயக்கம் வரும், விறுவிறுன்னு வரும், கைகாலெலாம் இழுக்கும், இனம் புரியாத பதட்டங்கள் இருக்கும், இப்படிலாம் செய்யும். இதுக்கு பேர் தான் பேதனைப்படுறதுன்னு பேர். பேதனைப்பட்டு போய் ஊரெல்லாம் சுற்றி இறப்பான். உலகத்தோரெல்லாம் அவனை பழித்து சிரிப்பார்கள். பதைத்து அழுவான். காரணமே இல்லாத அழுவான், கோன்னு அழுவான். அப்படியே சுற்றி திருத்திக்கிட்டு இருப்பான். இந்த இடத்துல இருக்கான், எங்கே போகிறான், எங்கே வரான்னு தெரியாது. அப்படிப்பட்டவன் உங்களை தேடி வந்து காலில் விழுந்தால் மயானத்தில் புதைச்சிருக்கிறத எடுத்து ஆற்று நீரில் ஓடுகின்ற தண்ணீரில் போட அது சுகமாகும். அடுத்ததாக வித்வேஷனம். இந்த வித்வேஷம் ஏன் பண்ணுறதுன்னா, பல பேர் கூட்டாக இருப்பாங்க. கூட்டாக இருந்துக்கிட்டு ஒரு குடும்பத்தை மட்டும் கெடுக்கிறது, அவன் எளியவனாக இருப்பான், அவனுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுக்கறது அவனால் தாங்க முடியாது. அப்போ அவங்களெல்லாம் பிரிக்கணும். அவங்க பிரிஞ்சு தனித்தனியாக ஓடி போயிடணும். இல்லை அவங்கள சிதைச்சி அவங்கள கூண்டோடு அழிக்கணும். இதுக்கு வித்வேஷன முறையை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு எந்த மூலிகைன்னா, வேப்ப மரத்தினுடைய காக்கா கூடு, கழுதையுடைய ஜடை, வால் கிடையாது ஜடை, மேலே முடியல பிடர் முறையில் ஜடை மாதிரி ஒரு ஜடையும், நாயகியின் அறுத்த தாலியும். அதாவது பெண்கள் அறுந்து போன தாலி கயிறை கீழே போட்டிருப்பாங்க, போட்டுட்டு புது கயிறு மாற்றிருப்பாங்க. இல்லை ஏதோ ஒரு தாலிக்கயிறு கீழே கிடக்கிற தாலிக்கயிறு, அந்த தாலிக்கயிறு எடுத்துங்க. பஞ்சு கொட்டுபவர் வெட்டுவதால் அருந்து போன பஞ்சு கொட்டு நரம்பு. முன்பொரு காலத்துலலாம் பஞ்சு திரிக்கிறவங்க அந்த பஞ்சை பிரித்து எடுக்கிறதுக்காக அதை அப்படி வெட்டுவாங்க. அதை வெட்டும் போது என்னன்னா, அதில் நூல் அறுபட்டு போயிடும், நரம்பு அறுபட்டு போய்டும். அந்த நரம்பு மேலே கொட்டி தான் அப்படியே எடுப்பாங்க. அந்த சிக்கெல்லாம் எடுத்து அப்படியே நீட்டுவாங்க. அந்த நரம்பும் பன்றியினுடைய மயிரும் பைத்தியக்காரனுடைய நகமும் அவனுடைய துணி கந்தையும் சலாயன விறகும். சலாயன விறகுன்னு சொன்னால் சுடுகாட்டு சாம்பல், எரிந்து போன கறிக்கட்டைகள், சாம்பல், இதை எல்லாத்தையும் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு போயிட்டு முச்சந்தி கூடுதை பார்த்திங்கள, அந்த முச்சந்தியில் இருக்கிற 3 இடம் கூடுகிற அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல தேர்ந்தெடுத்து அந்த மண்ணை பரப்பி அது மேலே ஒரு அடுப்பு கட்டி தெற்கு முகமாக நிர்வாணமாக நின்றுக்கணும். நீங்கள் யார் செய்கிறீங்களோ அவங்க தெற்கு முகமாக நிர்வாணமாக நின்று அடுப்புக்குள்ளே இதெல்லாம் போட்டு சுட்டு சாம்பலாக்கணும்.
சுட்டு சாம்பலாக்கிட்டு அந்த சாம்பல் அடுப்பில் இருக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதன் மேலே அருங்கோணம் போடணும். அருங்கோணம் போட்டுட்டு அதன் மத்தியில் தூமகி, தூமகிங்கிறத நாட்டி தூம் தூம் சீ சீ ஓம் நசி நசி அப்படிங்கிற மந்திரத்தை சரியாக 1008 உரு ஜபம் செய்யணும். உரு கொடுத்துட்டு இதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் எதிரனுடைய பேரை ஒரு துண்டு சீட்டில் எழுதிங்க. எழுதி அதோடு சேர்த்து எதிரனுடைய பேரை ஒரு துண்டு சீட்டில் எழுதிங்க. எழுதி அதோட நீங்கள் வச்சுருக்க பொருளெல்லாம் ஒன்றா சேர்த்து மறைவாக முடித்து வச்சுக்கிட்டு இறப்பில் வைக்க, அப்படி வைக்கப்பட்ட வாசற்படியை அவன் தாண்டினான். இறப்பில் வைக்கனாக்க வாசப்படி அருகில்னு அர்த்தங்க. அந்த வாசப்படி அருகில் இப்போல்லாம் போக முடியாது. வாசல்லையே அவங்க தாண்டி போகிற இடத்துல வச்சுட்டிங்கன்னா யாரெல்லாம் பிரியன்னு நினைக்கிறீங்களோ அவங்க பிரிஞ்சிடுவாங்க. இது வித்வேஷன முறை, அவங்கள பகை உண்டாக்கி பிரிக்குதல். இதையும் முடியல, இதையும் மேலே அவங்க துன்பம் தர்றாங்க, கூட்டாக இருந்துக்கிட்டு நிறைய பேர் துன்பம் தராங்கன்னா இவங்களை எல்லாம் ஒழிச்சு கட்டணுன்னு ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா என்ன பண்ணுன்னா, இப்போ இதையெல்லாம் எப்படி சொல்லிட்டுங்க, இதெல்லாம் வடமொழியில் சொல்லியிருந்துச்சு, இதெல்லாம் இப்போ நான் தமிழில் சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே நரம்பு எடுத்துங்க. பன்றியினுடைய எலும்பு, பன்றியினுடைய மயிறு, சுடுகாட்டு சாம்பல், உடும்பினுடைய தலையும், நாயோட பல்லு, இதை எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு எட்டி மரத்தில் மாடன் பாவை செஞ்சிங்க. எட்டி மரத்தில் மாடன் பாவையை செஞ்சுக்கிட்டு இதை எல்லாத்தையும் புது கலசத்தில் வைக்கணும். ஒன்றா சேர்த்துக்கணும். என்னென்ன, அதாவது நான் முன்னாடி சொன்ன நரம்பு, பன்றியினுடைய எலும்பு, பன்றியினுடைய மயிறு, சுடுகாட்டு சாம்பல், உடும்பின் தலை, நாய் பல்லு, இதை எல்லாத்தினுடைய எட்டி மரத்தில் செய்யப்பட்ட மாடன் சிலை. அதாவது அதை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இதை எல்லாத்தையுமே அந்த கலசத்தில் போட்டுட்டு மாடனுடைய மந்திரத்தை உருவேற்றணும். அங்கே ஒரு படையல் போட்டு மாடனுக்கு பூஜை பண்ணி அதை உருவேற்றணும். உருவேற்றும் போதே என்ன தோணுனாக்கா, வண்ணார உதிரமாடன், அக்னி, சாமுண்டி, விஞ்சை, இங்கே எல்லாமே வந்துட்டு இத்தனை தெய்வங்களும் குரங்கு போலவும், பூனை போலவும், புலி போலவும், கரடி போலவும், பெரும்பன்றி போலவும், பேய் போலவும், பூதங்கள் போலவும் பிடித்து அப்படி இழுக்கிறது மாதிரியும் கடிக்கிறது மாதிரியும் உங்களுக்கு தோணும். இப்படியெல்லாம் செய்து அதை உருவேற்றி வச்சுங்க. உருவேற்றி அந்த கலசத்தை வந்து கருப்பு துணியால் கட்டி அடைச்சிடுங்க. கருப்பு துணியால் கட்டி வச்சுட்டு நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. எதிரி உங்கள்கிட்ட திரும்ப என்னைக்கு வம்புக்கு வரானோ, இல்லை எதிரி நிற்கிற இடத்த பார்த்துட்டு அவனுக்கு நேராக நின்று அந்த கலசத்தை உடைச்சிட்டிங்கனாக்கா அவனோட குடும்பமே நாசமாயிடும், குலநாசமாகிவிடும். வியாதினால் வருந்துவார்கள். ஆடு மாடு எல்லாம் சேதமடையும். திரவியங்கள் எல்லாம் அழிந்து போகும். வேளாண்மை முதல் எல்லாமே நாசமாயிடும். நடுவு நட்டத்திலிருந்து எல்லாமே நாசமாயிடும். எதிரனுடைய பேரை பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எதிரனுடைய பேரையெல்லாம் காரியத்தகட்டில் எழுதிங்க. எழுதிக்கிட்டு ஐங்காயத்தை அரைச்சி அதில் பூசிடுங்க. பூசிட்டு அதை கலசத்தில் போட்டுருங்க. அதை வச்சிங்க. சத்துருக்கள் அவங்களால முடியாத பிரச்சனையில், தாங்க முடியாத சூழலில் உங்களை வணங்கி வந்தால் அந்த கலசத்தை எடுத்து பாலில் போட்டுட்டு அதை கழுவி எடுத்துகிட்டு போயிட்டு ஓடுகிற நீரில் விட்டாக்க அவங்களுடைய எல்லா துன்பமும் தீர்ந்து சகலமும் நன்றாய் நிவர்த்தியாகும். இதை செஞ்சு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.